بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அல்லாஹ்வின் மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழும்பியிருக்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே மரணம் தரும் படிப்பினைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மரணங்களை பொறுத்த மட்டிலே அது மரணத்தின் செய்தி என்பதாக மாத்திரம் நாம் கடந்து வந்துவிடக் கூடாது. பொதுவாக மரணத்தின் செய்திகள் அதை அறிவிப்பு செய்வதற்கு என்று ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கும். மவுத் செய்தி, மரண அறிவிப்பு, ஜனாசா அறிவிப்பு என்று இப்படியாக அந்த குறுந்தகவல்கள் நாம் எந்தெந்த ஊரை சார்ந்திருக்கிறோமோ, எந்தெந்த பகுதியை நாம் சார்ந்திருக்கிறோமோ அந்த பகுதியை ஒட்டியவர்களுக்கு அந்த ஊர் வாசிகளில் யாராவது ஒருவருடைய மரணத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அதற்காகவென்றே சில குழுமங்கள் இயக்கப்படும். அந்த குழுமங்களில் அல்லது அந்த செய்தியை பிறருக்கு கடத்துபவர்கள் அந்த மரணத்தின் செய்தியை என்ன செய்வாங்க அப்படின்னா பகிர்வாங்க. இந்த குழுமம் ஜனாசா அறிவிப்புக்காக மாத்திரமே இருக்கக்கூடிய குழுமம், இதுல வேற எந்த அறிவிப்பையும் பகிரக்கூடாது என்பார்கள். அப்போ மரணத்தின் செய்திகள், மரணத்தின் அறிவிப்புகள் இவ்வாறாக தொடர்ச்சியாக நம்மளை குறுந்தகவல்களாக, வாய்மொழி செய்தியாக, போன் கால்களின் மூலமாக நம்மளை வந்தடைந்தமையாகவே இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தகவல் பரிமாற்றம் என்பது மிக இலகுவானதாக மாறிப்போனதின் விளைவால் வெகு வேகமாகவே அந்த தகவல்கள் நமக்கு மத்தியிலே பரிமாறப்படுகின்றன. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக சென்னையிலே நடந்தேறிய ஒரு மரணத்தின் செய்தி என்பது பலரையும் அடைந்திருக்கும். தைமியா என்கிற அந்த சகோதரர், உண்மையில் நானுமே கூட இதற்கு முன்னதாக அவரை குறித்து அறிந்ததில்லை. ஒரு முறை கூட நேரில் சந்தித்ததாக நினைவு இல்லை. ஆனால் அவருடைய மரண செய்தி வந்ததற்கு பிறகு அவரை பற்றியான அந்த தகவல்கள் இது நொடி வரை பரிமாறப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவருக்கும் அமைப்புக்குமான தொடர்பு, அவருக்கும் எனக்குமான தொடர்பு என்று அவரை குறித்துண்டான அந்த செய்திகள், தகவல்கள் இந்த நொடி வரை
உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே ஒருவர் அவரோடு தொடர்புபட்டவர் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரை குறித்து பகிரக்கூடியவர்கள் ஏராளமானவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், இவர் மரணத்தை சந்திப்பார் அல்லது மரணம் இவரை சமீபிக்கும் என்று அவரோ அவரை சார்ந்தவர்களோ யாருமே யூகிக்க கூடவில்லை. ஏனென்றால் திடகாத்திரமானவர், நோய் நொடிகளுக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழலில் அவர் இல்லை. களப்பணியில் தன்னை வேகமாக இயக்கிக் கொள்ளக்கூடியவர் என்றெல்லாம் அவரை குறித்துண்டான தகவல்கள் சோசியல் மீடியா மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. இவரை குறித்து தனிப்பட்ட முறையில் நான் பேசுவதற்குண்டான காரணம் என்னவென்றால், அவர் மரணிப்பதற்கு 1 அல்லது 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் என்னுடைய கைபேசி எண்ணை யாரோ ஒருவர் மூலமாக பெற்று, இது போன்று மண்ணடையில் இருக்கக்கூடிய தலைமையகத்திலே தர்பியா வகுப்பை ஏற்பாடு செய்கிறோம், உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார். அப்போ நாம அவருக்கு தகவல் கொடுக்கிறோம், இல்லை நான் உம்ரால வந்திருக்கிறேன், எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை என்பது போன்று. அடுத்த நாள் இந்த தகவல் பரிமாற்றம் நடந்து அடுத்த தினம் இவ்வாறு தைமியா அவர்கள் சுபூஹ் தொழுகையை தொடர்ந்து மரணித்து விட்டார் என்கிற ஒரு செய்தி இடியாக வந்த பொழுது, உண்மையிலேயே இவர்தான் அவரா, அவர்தான் இந்த செய்திக்குரியவரா என்கிற தடுமாற்றத்திலே நான் ஆழ்ந்து விட்டேன். எனக்கு குறுஞ்செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக அவர் பகிர்ந்தாரா இல்லையா? அதிலே அவர் ப்ரொஃபைல் போட்டோவாக அவருடைய படத்தை வைத்திருந்தார். மரண செய்தியாக அவருடைய போட்டோ பகிரப்படுகிறது. இந்த இருவரும் ஒருவர் தானா என்று ஒப்பிட்டு பார்க்கிறேன். அவர் ப்ரொஃபைல் போட்டோவாக வைத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படம் கொஞ்சம் இளமையில் எடுத்த புகைப்படமாக இருந்திருக்கக்கூடும். இப்பொழுது பகிரப்படக்கூடிய அந்த புகைப்படம் சமீபத்திய புகைப்படமாக இருக்கக்கூடும். நானே எந்த ஒரு முடிவுக்கு வந்தேன் என்றால், நேற்று தான் நம்மிடத்தில் நன்றாக பேசினார். ஒரு உடம்பு முடியாதவராகவோ மருத்துவமனையிலே மருத்துவம் பார்க்கக்கூடியவராகவோ அவர் இருந்திருக்கக்கூடிய பட்சத்திலே இவ்வளவு சாதாரணமாக சர்வசாதாரணமாக பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் பெரும்பான்மையாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே அவர் இவராக இருக்க வாய்ப்பில்லை என்பதாக நானும் என்ன செய்தேன் என்றால், அந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இன்னும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் பிற தகவல்கள், பிற செய்திகள் மரணித்தவர் அவர்தான் என்று ஊர்ஜிதப்படுத்திய பொழுது உண்மையிலேயே பெரும் அதிர்ச்சிக்கு நானும் ஆளாகி விட்டேன். அப்போ நேற்றைய தினம் வரை நம்மளிடத்தில் சர்வசாதாரணமாக உரையாடிய ஒரு நபர் அடுத்த நாள் சுபூவுக்கு பிறகு இந்த உலகத்தில் இல்லை என்றால் நம்முடைய உயிர்களுக்கு எல்லாம் என்ன உத்தரவாதம்? எதை நம்பி, எதை தீர்க்கமாக கருதி நாம எல்லாம் நம்முடைய வாழ்விலே சில விஷயங்களை தளர்வோடு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மளை நாம் மார்க்க விஷயங்களிலே வேகமாக இயக்க தள்ளி போடுகிறோம். இபாதத்துகளில் மிகுந்த கவனத்தோடு நம்மளை ஆட்படுத்துவதிலே கடத்துகிறோம். காரணம் என்னவென்றால், நமக்கு நம்முடைய சிந்தனையிலே படர்ந்து போயிருக்கிறது, இது சம்பாதிக்கிற வயசு, 4 காசு பார்க்கிற வயசு, குடும்பத்திற்கு 4 விஷயங்களை சேர்த்து வைக்கிற வயசு, சம்பாதிச்சு சேர்த்து கொஞ்சம் வயது ரீதியாக ஆயுள் ரீதியாக தேய்ந்து ஓய்ந்த பின்பு இபாதத்துக்களை நம்மளை ஆட்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அந்த சிந்தனை படர்ந்து போனதின் விளைவால் எத்தனையோ மார்க்கத்தின் செய்திகளை நாம் அறிந்திருந்தும் நம்முடைய உள்ளங்களில் அது ஆணித்தரமாக பதிந்திருந்தும் சில பொடுபோக்குகள் ஏற்படுவதற்குண்டான காரணம் என்னவென்றால், நாம் மரணத்தை நெருங்கிவிடவில்லை. நமக்கு கால அவகாசங்கள் இருக்கிறது. உலகத்திலே அபூர்வமாக அத்திப்பூத்ததை போல எக்ஸப்ஷனலாக நடக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுமா? ஏதோ ஒருவர் சிறு வயதிலே மரணித்து விட்டார், ஏதோ ஒருவர் ஆரோக்கியமாக இருந்தவர் மரணித்து விட்டார் என்ற எக்ஸப்ஷனல் கேஸ், விதிவிலக்கான விஷயங்கள், அது விதிவிலக்கானவை, அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்தேறிவிடும்
என்று பயப்படுவது என்பது அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதல்ல. ஏன்னா நாம் எவ்வளவு பொறுப்புகளை சார்ந்து இருக்கிறோம், நாம் எத்தனை கட்டமைப்புகளை சார்ந்து இருக்கிறோம், நம்மளை சார்ந்து எத்தனை விஷயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம முடங்கினால் எத்தனையோ விஷயங்கள் முடங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு அவகாசம் இருக்கிறது என்று இன்னும் நம்மளை இபாதத் விஷயத்திலே, மார்க்க விஷயங்களிலே இன்னும் வேகமாக நம்மளால் இயக்க முடியும் என்று இருந்தும் கூட இந்த சிந்தனை அந்த வேகத்தை தளர்த்துகிறது. நான் கொஞ்ச காலங்கள் போட்டோம், நான் வயசு ஆயிடுச்சு, பள்ளிவாசல வந்து இப்பவே உட்கார்ந்து இருக்க, காலங்களை நம்ம கடந்து வந்துட்டோம், நம்மளை அப்படியே பெரியவர்களை போன்று வயதாகிவிட்டவர்களை போன்று இபாதத்துகளையும் அமல்களிலும் இப்போதே நம்மளை இரண்டர கலந்து விட, இப்போதைக்கு நாம 5 வக்து கடமையான தொழுகைகளை தொடர்ந்து கடந்து போயிட்டு இருக்கிறோமா, சில காலங்கள் போகட்டும், தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய விஷயங்கள், மற்ற இபாதத்துகளை அமல்களிலே ஆர்வம் காட்டக்கூடிய விஷயங்கள் என்பதெல்லாம் கொஞ்ச காலங்கள் கடந்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணியவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு காலங்கள் முடிந்து விட்டிருக்கிறது, எத்தனையோ பேர்களுக்கு மரணங்கள் சமீபித்து விட்டிருக்கிறது. அதற்குண்டான உதாரணங்களைத்தான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்ன செய்யறோம் அப்படின்னா நாம் பார்க்கிறோம், கடக்கிறோம். ஆனால் இதனை நாம் மரணத்தின் செய்தியாக, மரணத்தின் அறிவிப்புகளாக, மரணத்தின் தகவல்களாக மாத்திரம்தான் பார்க்கிறோம், எடுத்துக்கொள்கிறோமே தவிர, அதை செய்தியாக பார்க்கிறோமே தவிர, அது எனக்கு ஒரு செய்தி சொல்லி இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்கவில்லை. அது எனக்கு ஒரு தகவலை கடத்தி இருக்கிறது. ஒருவருடைய மரணத்தின் செய்தி, ஒருவருடைய மரணம் எனக்கு ஒரு செய்தியை கடத்தி இருக்கிறது. அது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திருக்கிறது. அந்த அறிவிப்பை நான் உள்வாங்காமலேயே ஒவ்வொரு மரணத்தையும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறேன். அதை உள்வாங்கி விட்டேன் என்றால் எனக்குள் மாற்றங்கள் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ், விழிப்புணர்வு வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த மரணத்தை வெறும் செய்தியாகத்தான் பார்க்கிறோமே தவிர, அது எனக்கு ஒரு செய்தியை சொல்கிறது என்பதை அவதானிக்காமலேயே ஒவ்வொரு மரணத்தையும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இதா துக்கிர்தல் மௌதா, இறந்தவர்கள் குறித்துண்டான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படும் என்றால், இந்த ஊரிலே இன்னார் இறந்து விட்டதாக உங்களுக்கு ஏதாவது செய்திகள், தகவல்கள் பரிமாறப்படும் என்றால், அது பெரும்பான்மையானவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? நல்லா வாழ்ந்த மனுஷர்ப்பா, இறந்துட்டாருப்பா, யாருமே மௌத்தை எதிர்பார்க்கல, இறந்துட்டாருப்பா, இப்பதான் கல்யாணம் பண்ணாரு அல்லது இப்பதான் வீட்டை கட்டினாரு, அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்களாச்சே என்று அவரை குறித்தே பரிதாபப்படக்கூடிய ரீதியில் நாம் என்ன செய்யறோம், அந்த மரணத்தின் செய்தியை அணுகுகிறோம். ஆனா அபூ தர்தா சொல்கிறார்கள் பாருங்கள், அப்படி யாராவது இறந்ததாக உங்களுக்கு சொல்லப்பட்டால் அந்த இறந்தவர்களில், மரணித்தவர்களில் நாம இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்ன? இன்னார் இறந்து விட்டார் என்கிற தகவல் என்ற செய்தி நமக்கு பரிமாறப்படுகிறதா இல்லையா? ஒருவேளை அந்த இறந்தவர்களை நாம இருந்து நாம் இறந்த செய்தி பிறருக்கு பரிமாறக்கூடிய சூழலில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒருவேளை இருந்தால் நம்முடைய நிலை என்ன? ஒண்ணுமே பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இத்தனையோ திட்டங்கள் வைத்திருந்தேனே, ஒரு 45 வயசு வரைக்கும் குடும்பத்துக்காக ஓடுவோம், கொஞ்சம் சம்பாதிச்சு வைப்போம், கொஞ்சம் பொருளாதாரத்தை தேடிடுவோம், ஒரு 45 வயசுக்கு பிறகு நாமளை கொஞ்சம் மார்க்க விஷயங்களை இணைத்துக் கொள்ளுவோம், இபாதத்துகளை இணைத்துக் கொள்ளுவோம், அமல்களை இணைத்துக் கொள்ளுவோம் என்று நான் கற்பனை செய்து வைத்திருந்தேனே, எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும், எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடும், வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். அப்போ ஒருத்தர் இறந்து விட்டால், மரணித்து விட்டால், அவர்கள் ஒருவராகவே நம்மை நாம் கருதுவோம் என்றால், உங்களை நீங்கள் கருதிக் கொள்வீர்கள் என்றால், அப்ப அவர் எனக்கு ஒரு செய்தியை பாஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, கடத்திட்டு போயிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் இன்று மரணித்து விட்டேன், எனக்கு மரணம் சமீபத்திற்கு முன்னால் நொடி வரை இந்த உலகத்தின் ஒரு பிரஜையாக, இந்த உலகத்தின் ஒரு உயிராக, இந்த உலகத்தின் ஒரு ஜீவனாக நான் இருந்தேன். அந்த மரணம் என்னை சமீபித்ததற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட்டேன். எனக்கு வந்து அந்த மரணம் சொல்லிக் கொண்டு வரவில்லை, அறிவிப்பு செய்து கொண்டு வரவில்லை,
நானும் எனக்கு இப்போதுதான் மரணம் வரும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டெல்லாம் இருக்கவில்லை. திடீரென்று வந்தது, உயிரை கைப்பற்றியது. அப்துல்லாவாக, அப்துல் ரஹ்மானாக, சுமையாவாக, ஹதீஜாவாக என்னை அழைத்தவர்கள் எல்லாம் இப்போது எனக்கு வைத்திருக்கிற பெயர் ஜனாசா. ஜனாசாவை எப்போது எடுப்பாங்க? ஜனாசாவை குளிப்பாட்டியாச்சா? ஜனாசாவை கஃனிட்டாச்சா? ஜனாசாவுக்கு தொழுகை எப்பொழுது என்று என் உயிர் மாத்திரமல்ல, என் பெயர் கூட மிச்சமாகவில்லை. எனக்கு வந்த இந்த மரணம் முன்னறிப்பு செய்து கொண்டெல்லாம் வரவில்லை. நான் எதிர்பார்த்து காத்திருந்தெல்லாம் அது வரவில்லை. திடீரென்று வந்தது. மலக்குல் மௌத் வந்தார், என் உயிரை கைப்பற்றினார். உயிருள்ள மனிதனாக இருந்த நான் சடலமாக, ஜனாசாவாக, மௌத்தாக உங்களுக்கு முன்னால் வீழ்ந்து கிடக்கிறேன். என்னிடத்திலே எந்த முன்னறிப்பும் செய்யாமல் வந்த அந்த மலக்குல் மௌத் உங்களிடத்தில் எப்போது வேண்டும் என்றாலும் வரலாம். எனவே கால அவகாசங்களை நீங்களாகவே கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். 45 வயதுக்கு மேலாக, 50 வயதுகளுக்கு மேலாக இந்த பயணத்தை முடித்துவிட்டு, இந்த வேலையை செய்து முடித்துவிட்டு என்று இபாதத்துக்கு, அமலுக்கு, இறைவனுடைய அச்சத்திற்கு, மார்க்கத்தின் ஈடுபாட்டுக்கு நீ என்ன செய்யாதீர்கள், கால அவகாசங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அடுத்த நொடி நிச்சயம் கிடையாது. அடுத்த நொடி நிச்சயம் கிடையாது. அல் யௌம் ஃபி துவர், அல் யௌம் ஃபி துவர். இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரும் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். கதன் ஃபில் குபூர், நாளையே நாம் கபூர்களிலே இருக்கலாம். இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகள் விசாலமாக இருக்கலாம், 2-3 அறைகள் கொண்டதாக இருக்கலாம். குறிப்பாக நாம் தங்குகிற அந்த அறையை மாத்திரம் இன்னும் விசேஷமாக நாம் அதை வடிவமைத்திருக்கலாம். ஏன்? காலையிலிருந்து மாலை வரை அலுவலகத்திலே கஷ்டப்படுகிறேன், எனக்கு உள்ள அலுவலகத்தில் மாத்திரம் வேலை கிடையாது, சில நேரங்களில் வெளி வேலையாக வெளியே செல்ல நேரிடும். வேலையின் சமயத்திலே எப்போதும் சமாதானமான நிலையிலேயே என்னுடைய நிலை இருந்து விடுவது கிடையாது. எத்தனையோ விதமான அலுப்புகளை, கஷ்டங்களை தாண்டி கடந்து தான் அந்த நாளினுடைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. பொழுதெல்லாம் வெளியே கஷ்டப்படக்கூடிய நான் மாலை நேரம் வீடு திரும்பியதற்கு பிறகாவது நிம்மதியாக இருக்க வேண்டுமா இல்லையா? அமைதியாக இருக்க வேண்டுமா இல்லையா? நிசப்தமாக இருக்க வேண்டுமா இல்லையா? அதனால் கொஞ்சம் கூடுதலாக செலவானாலும் பரவாயில்லை. நான் ஓய்வெடுக்கிற, நான் தூங்குகிற, நான் பயன்படுத்துகிற என்னுடைய பெட்ரூமை கொஞ்சம் எனக்கு பிடித்ததற்கு ஏற்றாற் போல் வடிவமைத்துக் கொள்கிறேன். அது வாடகை வீடாக கூட இருக்கலாம். வாடகை வீடு என்கிற காரணத்தினால் நான் தங்கக்கூடிய அந்த அறை ஒரு நெருக்கடியாக எனக்கு இருக்கும் என்றால், எனக்கு பிடித்தமானதாக அது இல்லை என்றால், வெளி உலகத்திலே, வெளி அலுவலகத்திலே, வெளி வேலை செய்கிற பொழுது நான் கண்ட அந்த அலுப்புகளுக்கெல்லாம் என்னுடைய அறை ஆறுதலாக இல்லாமல் இன்னும் எனக்கு மன உளைச்சலைத்தான் அது ஏற்படுத்திவிடும். அப்போ வெளியவும் மன உளைச்சல் இருக்கிறேன், வீட்டுக்கு வரேன், என்னுடைய அறைக்கு வரேன், அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னா நெருக்கடியாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது என்கிற பட்சத்திலே இன்னும் எனக்கு சிரமமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய ஆசைக்கு ஏற்றா போல் என்னுடைய அறையை நான் என்ன செய்து கொள்கிறேன், வடிவமைத்துக் கொள்கிறேன். நல்ல காஸ்ட்லியான ஏசியை நான் வாங்கி போட்டுக் கொள்வதாக இருக்கட்டும், விசாலமான கட்டிலை நான் பயன்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், நான் ஆசைப்பட்ட ரீதியில் நான் என்ன அரண்மனையில வாழற, என்னுடைய பெட்ரூம், என்னுடைய ஓய்வறை, என்னுடைய படுக்கை அறை, அந்த குறிப்பிட்ட அந்த அறையாவது நான் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் வடிவமைத்துக் கொள்கிறேனே, அதற்கு கொஞ்சம் கூடுதலாக செலவானால் தான் என்ன என்கிற கற்பனையோடு நாம் என்ன செய்திருக்கலாம், நம்முடைய வீடுகளில், நம்முடைய அறைகளில் நாம் இன்றைய தினம் வேண்டுமென்றால் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தினமும் இருந்துடுவோம் என்று நிச்சயம் கிடையாது.
ஒவ்வொரு தினமும் நாம் வடிவமைத்த, ஆசைப்பட்டு நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒவ்வொன்றையும் நான் பார்த்து செய்து கொண்ட அந்த அறையிலேயே, அந்த வீட்டிலேயே ஒவ்வொரு நாள் நான் இருந்து விடுவேன் என்று நிச்சயம் கிடையாது. இன்று இருக்கலாம், கதன் ஃபில் குபூர், நாளையே நாம் கபரிலே அடக்கம் செய்யப்படலாம். நாளையே நாம் கபரிலே அடக்கம் செய்யப்படலாம். அங்கு ஒன்றுமே இருக்காது, இருட்டு அறை, உதவிக்கு துணைக்கு என்று யாருமே இருக்க மாட்டார்கள். தனிமையிலே விடப்படுவேன். யோசித்து பாருங்கள். லிவி கட்டினாலும் பரவாயில்லை, சம்பாத்தியத்தில் பாதி போனாலும் பரவாயில்லை என்று மனைவி மக்களை நாம் அழைத்து இங்கே வைத்துக் கொள்கிறோம் என்றால் இந்த தனிமையின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணத்தினால் தான். ஊருக்கு ஒரு முறை சஃபர் சென்று வருவதென்றால் அதற்கு என்று ஒரு பெரிய பொருளாதார செலவினங்களை செய்துதான் சென்று வர வேண்டியிருக்கிறது. வெறுமனே விசாக்கு என்றும் டிக்கெட்டுக்கு என்றும் மாத்திரம் நம்ம செலவு செய்தோம் என்றால் ஏதோ குறிப்பிட்ட தொகையில ஒரு 6 மாசத்துக்கு இருக்கவோ 1 வருஷத்துக்கு இருக்கவோ வீட்டுக்கு போயிட்டு வந்துவிட முடியும். ஆனால் வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய நான் ஊருக்கு சென்று திரும்பக்கூடிய சமயத்திலே அல்லது ஊருக்கு நான் செல்லக்கூடிய சமயத்திலே என்னை பெற்றவர்கள், என்னோடு பிறந்தவர்கள், நான் கட்டியவள், நான் பெற்றவர்கள், அவர்களுக்கு ஏராளமான கற்பனையோடு என்னை எதிர்பார்ப்பார்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசைத்தான், 6 மாசம் ஆச்சு என் தாயின் முகத்தை பார்த்து, என் தந்தையின் முகத்தை பார்த்து, என் உடன் பிறந்தவர்களை பார்த்து, நான் கட்டினவர்களை பார்த்து, நான் பெற்றவர்களை பார்த்து, எனக்கெல்லாம் ஆசை மொபைல் திரையில் பார்த்த என் உறவுகளை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்கிற ஒரே ஆசையோடு நாம் ஓடலாம். ஆனால் அங்கே நம்மளை வரவேற்க காத்திருப்பவர்கள் எல்லாம், என் வாப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவாரோ, என் கணவர் எனக்கு என்ன கொண்டு வருவாரோ, என் புள்ள எனக்கு என்ன வாங்கிட்டு வருவானோ, என் அண்ணன் எனக்கு என்ன கொண்டு வருவானோ, என் தம்பி எனக்கு என்ன எடுத்துட்டு வருவானோ என்று 1000 ஆசைகளோடு என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறுங்கையோடு போய் நின்று விட முடியாது. செலவுகள் ஆனாலும் பரவாயில்லை. இந்த வெறுமையின் பயத்தை, அந்த வெறுமையின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை, அந்த வெறுமையினால் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சலை நான் போக்குவதற்கு செலவுகள் செய்தாலும் பரவாயில்லை. என்னுடைய உறவினர்களை, என் பெற்றோர்களை, என் பிள்ளைகளை, என் மனைவியை, என்னோடு பிறந்தவர்களை நான் பார்த்தால் தான் எனக்கு அந்த மனதின் வலிகள் குறைகிறது, தனிமையினுடைய வலி குறைகிறது. ஓடுறோம், 6 மாசத்துக்கு ஒரு ஓடிடுறோம், 1 வருஷத்துக்கு ஒரு ஓடிடுறோம். இல்லை என்றால் இங்கே அவர்களை வரவழைத்து வைத்துக் கொள்கிறோம், செலவானாலும் பரவாயில்லை. ஆனால் கபரிலே நாம் இருந்தோம் என்றால் யார் நம்மோடு இருக்க மாட்டார்கள். நம்மளை பெற்றவளும் இருக்க மாட்டார்கள், நாம் பெற்றவளும் இருக்க மாட்டார்கள், நம்மளை கட்டியவளும் இருக்க மாட்டால், நம்முடன் பிறந்தவளும் இருக்க மாட்டார்கள். தனிமையில் தான் இருந்தாக வேண்டும். எனவே அதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், அதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மரணம் என்கிற இந்த ஒன்று மாத்திரம் உண்மையிலேயே அது மிகவும் ஆச்சரியமானது, மிகவும் ஆபத்தானது. அதை நம்மளால் கணக்கிடவும் முடியாது. அதை குறித்து ஒரு கால்குலேஷனுக்கு, ஒரு கணக்குக்கு நம்மளால் வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமானது, ஆபத்தானது. யாரும் எவர்களும் இந்த மரணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. நபிமார்கள் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வையும் அல்லது மரணத்தையும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பை வேண்டும் என்றால் கொடுப்பானே தவிர மரணத்தையே தவிர்த்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். யாரா இருந்துட்டு போட்டோம். நமக்கு யாராவது ஒருத்தருடைய நெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு பட்சத்திலே அவரை வைத்து நாம் சிலதை சாதித்துக் கொள்ளுவோம். ஏங்க அந்த ஸ்கூல்ல என் பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வேணும், பட் அங்க ரொம்ப டிமாண்டா இருக்குதுங்க. அப்போ சொல்றாரு, நமக்கு தெரிஞ்சவர் தான் பிரின்சிபால், நம்ம தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உங்க பிள்ளையிலே அங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த கம்பெனில நான் எப்படியாவது வேலை கிடைச்சிருமான்னு ரொம்ப முயற்சி பண்றேன்னு வேலை கிடைக்க மாட்டேங்குது. டோன்ட் வரி பாய், வருத்தப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட் அங்க வேலை பார்க்கறான், என் ஃப்ரெண்ட் அங்க மேனேஜரா இருக்கிறான், பேசி உங்க பேப்பரை மூவ் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு யாராவது ஒருவருடைய தொடர்பை வைத்து, நெருக்கத்தை வைத்து, இணக்கத்தை வைத்து எதையாவது ஒன்றை நாம் சாதித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் இணக்கமானவர்கள் யார்?
நபிமார்கள். அந்த நபிமார்கள் கூட அல்லாஹ்வோடு தங்கள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை இணக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த மரணத்திலே இருந்து அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து ஏதாவது விடுவிப்பை பெற்றுக் கொள்ள முடியுமா? யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் உன்னுடைய நபி ஆயிற்றே, எங்களுடைய தேவையும் சேவையும் உன் மார்க்கத்தை பிறருக்கு கடத்துவது தானே, நாங்கள் வாழ்வதெல்லாம் உனக்காக உன் மார்க்கத்திற்காகத்தானே, எங்களை எல்லாம் பிறரை போன்று கையாடாமல் பிறரை எல்லாம் எதிர்கொள்வதை போன்று எதிர்கொள்ளாமல் எங்களுக்கு இந்த துனியாவிலே மரணமே அற்ற ஒரு வாழ்க்கை கொடுத்தால் என்ன என்பது போன்று நபிமார்களுக்காவது விதிவிலக்கு இருக்குமா என்றால் மரணத்திலே இருந்து கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி. நபிமார்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நபி என்றால் யாரை சொல்லுவோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹலீலுல்லாஹ், ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அவருடைய ஈமானை பார்த்து, இறையச்சத்தை பார்த்து, அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்று சொல்லி அனைத்தையும் துறந்தவர், அனைத்தையும் அர்ப்பணித்தவர். நாமளும் அர்ப்பணிக்கிறோம், மாஷா அல்லாஹ், தியாகம் செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவருடைய அர்ப்பணிப்புக்கு முன்னால் எல்லாம் நம்முடைய அர்ப்பணிப்பு நிற்க கூட முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம் என்பதெல்லாம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எல்லாமோ சோதித்து பார்க்கிறான். ஆனா எல்லாத்திலும் அவர் என்ன செய்கிறார்? வெற்றி காணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அப்படி சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டதென்றால், எதிர்பாராத பிரச்சனை வந்து விட்டதென்றால் எத்தனை புலம்பல்கள், எப்படி அல்லாஹ் என்னை சோதித்து விடலாம்? தாவாக்காக இன்று கேட்டு வருகிற சமயத்திலே என் பொருளாதாரத்தை கொடுத்தவன் அல்லவா நான்? தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படக்கூடிய சமயத்திலே அனைவரும் அதை பொதுபோக்காக எடுத்துக்கொண்ட சமயத்திலே பள்ளிவாசலை நோக்கி ஓடி வந்தவன் அல்லவா நான்? தஹஜ்ஜத் நேரத்திலே எல்லாரும் ஆழ்ந்து தூக்கத்திலே தலைத்திருக்கக்கூடிய சமயத்திலே தூக்கத்தை உதறி தள்ளி எழுந்து நின்று வணங்கியவன் அல்லவா நான்? என்னை எப்படி அல்லாஹ் சோதிக்கலாம்? அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு விடுவிப்பு வருவதற்கு உள்ளாக 1000 புலம்பல்கள், மனதில் அத்தனை விஷயங்கள் அலைமோதி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிலீஃப் பண்ணி விட்டதற்கு பிறகு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, என் ரப்பு விஷயத்தை நான் அவசரப்பட்டுட்டேனோ, என் ரப்பு விஷயத்தை நான் புலம்பி தீர்த்துட்டேனோ, கொஞ்சம் நிதானிச்சிருந்திருக்கலாமே என்று வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சோதனை போன்ற அல்ல, ஒவ்வொரு சோதனையின் போதும் நம்முடைய நிலைமை இதுதான். என்ன அல்லாஹ் சோதிக்க கூடாது. அப்படி சோதிச்சால் புலம்பி தீர்த்து விடுகிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முறை அல்லாஹ் சோதித்தாலும், எத்தனை வழிகளில் சோதித்தாலும் அவர் தன்னை அல்லாஹ்வுக்காக எழுதி கொடுத்து விட்டார். அதனால் எந்த சோதனையும் அவர் தலைவடையவில்லை, தோல்வியடையவில்லை. அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்து விட்டான். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய இறைவன் சோதித்த சமயத்திலே அவர் எல்லாத்திலும் வெற்றி கண்டு விட்டார். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு சான்றளிக்கிறான். அவருடைய ஈமானுக்கு, அவருடைய இறையச்சத்திற்கு, அவருடைய மார்க்க பற்றுக்கு எது வேண்டும் என்றாலும் செய்கிறார். இந்த இப்ராஹிமுக்கு என்னத்தான் வேண்டும்? இப்ராஹிமுக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான். தந்தை எதிர்க்க வேண்டுமா? எதிர்ப்பேன். ஊரை எதிர்க்க வேண்டுமா? எதிர்ப்பேன். மனைவியை துறக்க வேண்டுமா? துறப்பேன். மகனை விட்டு வர வேண்டுமா? விட்டு வருவேன். அனைத்துக்கும் துணிந்து போய் நிற்கிறார். இப்ராஹிமே, உங்களுக்கு யார் தான் வேண்டும்? எவன் தான் வேண்டும்? எனக்கு வேண்டியதெல்லாம் என் ரப் அல்லாஹ் ஒருவன் தான். அப்படி என்று கோல் வச்சிய மனிதர் அவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவருக்கு ஒரு சான்று வழங்குகிறான். ஹலீலுல்லாஹ். எல்லாரும் அபுதுகள், நாம் அனைவரும் அடிமைகள். அந்த அடிமைகளிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு கண்ணியமான அங்கீகாரத்தை வழங்கி உயர்த்தி பேசுகிறான், உயர்த்தி சொல்கிறான். இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். இதை விட மேலான நெருக்க வேணுமாங்க? ஒருத்தருடைய நெருக்கத்தை வைத்து ஒன்றை சாதித்துக் கொள்ளலாம் என்றால், ஒருவருடைய இணக்கத்தை வைத்து ஒன்று சாதித்துக் கொள்ளலாம் என்றால், அல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான அந்த இணக்கத்துக்கு மேலான நெருக்கத்துக்கு மேலான ஒரு இரக்கம், ஒரு நெருக்கம் இருந்து விட முடியுமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் இந்த மரணத்துக்கு விதிவிலக்கு இல்லை, இறந்து போயிட்டாரு தானே.
ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்புள்ளவன், ஹியாராத், தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு வழங்குறான். அது நம்ம பல சம்பவங்கள் மூலமாக படித்திருக்கிறோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹஜ்ஜத்துல் விதாவின் போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தி ஒன்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? என் அருமை தோழர்களே, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பு ஒன்றை வழங்கினான். என்ன வாய்ப்பு? அதாவது நீங்கள் வாழ்வை தேர்வு செய்து கொள்கிறீர்களா அல்லது மரணத்தை மறுமையை தேர்வு செய்து கொள்கிறீர்களா என்பதற்கான தேர்வுரிமையை வழங்கினான். தேர்வுரிமை. நீங்க ஹயாத் தொடர்ந்து வாழ விரும்புறீங்களா இல்ல மரணத்தை தேர்வு செய்து கொள்கிறீர்களா மறுமையை தேர்வு செய்து கொள்கிறீர்களா என்ற தேர்வுரிமையை அவருக்கு வழங்கிய சமயத்தில் அந்த மனிதர் அந்த மறுமையையே தேர்வு செய்து கொண்டார் என்கிற இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிர்த்த பொழுது அங்கு ஒரே ஒருவரால் மாத்திரம் இந்த செய்தியை ஜீரணிக்க முடியவில்லை. இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு அவருடைய உடம்பெல்லாம் நடுங்குகிறது, அவருடைய உடம்பெல்லாம் ஆடுகிறது, அவரை அறியாமலேயே கண்களிலிருந்து கண்ணீர் மடமட மட என்று சிந்துகிறது. யார் அவர்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சுற்றி இருக்க சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள், பார்த்து கேட்கிறார்கள், என்ன அபூபக்கர் அவர்களே, ஏன் இப்படி அழுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு மனிதரை குறித்து தானே சொன்னார். ஏதோ ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வாழ்வா சாவா, இம்மையா மறுமையா இதற்குண்டான தேர்வை கொடுத்த சமயத்திலே அவர் மரணத்தையும் மறுமையும் தேர்வு செய்து கொண்டதாகத்தானே அவர் சொன்னார். இதற்காக ஏன் நீங்கள் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள்? ஏன் இப்படி உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குகிறது? ஏன் இப்படி அப்படி ஆட்டம் காண தளறுகிறீர்கள் என்று கேட்ட சமயத்திலே அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய உதடுகள், அந்த நபர் யார், அவருடைய பெயர் என்ன என்று அவருடைய பெயரை உச்சரிக்க முடியாமல் உச்சரிக்கிறது, உதிர்க்க முடியாமல் உதிர்க்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் ஒரு மனிதர் என்று சொன்னார்களே, அந்த ஒரு மனிதர் வேற யாரும் கிடையாது. அது யார் தான்? அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை குறித்து தான் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மளை விட்டு பிரிய போவதாக சொல்கிறார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணத்தை மறுமையும் தேர்வு செய்து கொண்டதாக சொல்கிறார்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறார்கள். எப்படி அபூபக்கர் இதை சொல்லுகிறீர்கள்? சஹாபாக்களுடைய உள்ளங்கள் நாம் நடுங்குகிறது. அது நேரம் வரை ஏதோ ஒரு மனிதர் என்று அசால்ட்டாக, அது நேரம் வரை ஏதோ ஒரு மனிதர் என்று, மூன்றாம் ஒரு மனிதர் என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட சஹாபாக்கள் அது அல்லாஹ்வின் தூதர் தான் என்று அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிற சமயத்திலே சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. அபூபக்கர் எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஒரு மனிதர் என்று தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தான் என்று சொல்லவில்லையே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லவில்லையே. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, என் அருமை தோழர்களே, இந்த துனியாவுக்கும் மற்றும் மறுமைக்கான அந்த தேர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தருவது கிடையாது. வாழ்வா சாவா, வாழ்வா மரணமா என்பதை தேர்வு செய்வதற்குண்டான இந்த தேர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தருவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேர்வு செய்வதற்குண்டான உரிமையை, வாய்ப்பை யாருக்கு மாத்திரம் தான் கொடுப்பான்? நபிமார்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். அப்ப அப்படி ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லி அவர் மறுமையையும் மரணத்தையும் தேர்வு செய்து கொண்டதாக சொல்லுகிறார் என்றால் அது யார்தான்? அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவரை தவிர வேறு ஒருவர் கிடையாது, அவர்தான் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அத்தனை சஹாபாக்களும் எழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒவ்வொருவருமே போட்டி போடுவோம். நாம் அதீத நெருக்கத்தை பெற்றுவிட வேண்டும், நாம் அதீத நெருக்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்று. ஆனால் அபூபக்கர் இருக்கிற வரை வேறு ஒருவரால் அந்த நெருக்கத்தை பெற்றுவிட முடியாது என்று பல நூறு சம்பவங்கள் எங்களுக்கு உணர்த்தியது போன்று இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்தியது என்று சஹாபாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்சிமிட்டலை கூட அபூபக்கர் புரிந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபாவனையை கூட அவர் புரிந்திருக்கிறார் என்று சஹாபாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த தேர் உரிமையை மரணமே வேண்டாம் என்று டிக்ளரேஷன் பண்ண முடியாது. இப்போது மரணிக்கிறீர்களா அல்லது கொஞ்சம் காலம் எடுத்து மரணிக்கிறீர்களா? இப்போதே மறுமைக்கு வந்து விடுகிறீர்களா அல்லது கொஞ்சம் காலம் கடந்து மறுமைக்கு வருகிறீர்களா என்ற இந்த தேர் உரிமை அல்லாஹ் கொடுப்பானே தவிர
அதை மறுக்கிற, அது வேண்டாம் என்று உதறி தள்ளுகிற அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடையாது என்கின்ற விஷயங்கள் இதன் மூலமா நம்மளால என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மலக்குல் மௌத் வருகிறார். பொதுவாக இந்த மலக்குல் மௌத் நபிமாரிடத்திலே வரக்கூடிய சமயத்திலே நபிமார்களுக்கே கொஞ்சம் புதிதாகத்தான் இருக்கும் அவர்களை பார்ப்பது என்பது. ஏனென்றால் வளமையாக மலக்குல் மௌத் ஒரு மனிதத்திலே ஒரு நபியிடத்திலே வருவது கிடையாது. அவருடைய தவணை முடியக்கூடிய சமயத்திலே, அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் சமயத்தில் தான் அந்த மனிதத்திலே அந்த நபியிடத்தில் யார் வருவா, மலக்குல் மௌத் வருவார். வந்தா அவர் கத்தம், அவர் முடிச்சுட்டார் அர்த்தம். நபிமார்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே கொஞ்சம் டிஸ்கஷன் போகும், நபிமார்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே கொஞ்சம் உரையாடல் போகும். ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள், புனிதர்கள், அவர் அன்பியா உள்ளா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் நபி அவர்கள், அல்லாஹ்வின் தூதுவர் அவர்கள் என்கின்ற அடிப்படையிலே அவரிடத்திலே தான் வந்திருப்பது யார், வந்ததுக்குண்டான காரணம் என்ன, வந்ததுக்குண்டான நோக்கம் என்ன என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஏதாவது தயக்கங்கள் இருக்கிறதா, கால அவகாசங்கள் தேவைப்படுகிறதா என்பதை எல்லாம் பேசிக்கொண்டு கலந்துரையாடி அதற்கு பிறகு அவருடைய உயிரை என்ன செய்வார், மலக்குல் மௌத் கைப்பற்றுவார். இது நபியாக இருந்தால், இது ரசூலாக இருந்தால். நம்மளை போன்று சாதாரணமானவர்களாக இருந்தால் டிஸ்கஷனுக்கு அங்க வேலை இல்லை, உரையாடலுக்கு அங்க வேலை இல்லை, அறிவிப்புக்கு அங்க வேலை இல்லை, நாம தான் அறிவிப்படுத்து. மலக்குல் மௌத் நம்மிடத்தில் வந்து விட்டால் அடுத்து நாமத்தான் அறிவிப்பு, இன்னார் மரணித்து விட்டார் என்கிற அறிவிப்பு. நபிமார்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரிடத்தில் மலக்குல் மௌத் என்ன செய்வார் என்றால் வந்ததற்குண்டான நோக்கங்களை வெளிப்படுத்துவார். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் மலக்குல் மௌத் வந்து விட்டார். அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நடுவீட்டிலே வந்து விட்டார். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், புகாரிலேயே அந்த சம்பவங்கள், செய்திகள், ஹதீசுகள் பதியப்பட்டிருக்கிறது. வந்தவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த நம்ம அனைவருக்குமே தெரியும், மிகவும் ரோஷக்காரர், மிகவும் கோபக்காரர். வந்தவர் நடுவீட்டுக்குள்ளே வந்து விட்டார் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்து விட்டார், ஒரு அடி ஒன்று என்ன செஞ்சிட்டார், கன்னத்தில் வச்சிட்டார். ஒரு அடி ஒன்று கன்னத்தில் வைத்து விட்டார். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேணுதல். அவர் மலக்குல் மௌத் உடனே அல்லாஹ்விடத்தில் போய்விட்டார். யா அல்லாஹ், மரணத்தையே விரும்பாத ஒரு மனிதத்திலேயா நீ என்னை அனுப்பி வைத்து விட்டாய், அவர் என்னை என்ன கோலமாக்கி விட்டார் பார் என்று மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் சென்று முறையிடுகிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணை எல்லாம் சரி செய்து விட்டு மீண்டும் என்ன செய்யலாம் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். இந்த முறை நீங்க மூசாவிடத்தை போங்க, போய் அவரிடத்திலே நீங்கள் யார் என்பதை அறியப்படுத்துங்க, தெரியப்படுத்தி அவருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, நான் ஒரு வாய்ப்பளித்தமையே அவருக்கு சொல்லுங்க. என்ன, ஒரு காளை மாட்டின் மீது அவருடைய உள்ளங்கையை வைக்க சொல்லுங்க. அந்த உள்ளங்கையில் எத்தனை ரோமங்கள் அகப்படுகிறதோ அத்தனை ரோமங்கள் வரை அவருடைய ஆயுள் நீட்டி தரப்படும் என்று சொல்லுங்கள். ஒரு காளை மாட்டின் மீது உள்ளங்கை வைக்கிறார், அந்த உள்ளங்கையில் ஒரு 200 300 அல்லது அதற்கு மேற்பட்ட ரோமங்கள் அகப்படுகிறது என்றால் ஒவ்வொரு ரோமத்துக்கும் 1 வருடம் என்று நீட்டி தரப்படும். மேபி 200 முடிகள் ரோமங்கள் என்றால் 300 ரோமங்கள் என்றால் அதற்கு ஏற்றாப்புல வருடங்கள் நீட்டி தரப்படும். இதை சொல்லு, நீங்க போய் சொல்லுங்க என்று அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு அனுப்பி வைக்கிறார். மலக்குல் மௌத் வருகிறார். வந்த முறை இந்த முறை என்ன செய்கிறார், கொஞ்சம் உஷாராகி நான் யார் தான் வந்திருக்கிறேன், மலக்குல் மௌத் வந்திருக்கிறேன் என்பதை வந்துவிட்டு அறிவிப்பு செய்யாமல் அறிவிப்பு செய்துவிட்டு வருகிறார். முன்னாடி வந்துட்டார் ஆளு, இப்ப என்ன செய்யறாரு, அறிவிப்பு செய்து விட்டு வருகிறார். நான் தான் மலக்குல் மௌத், முன்னதாகவே நான் தான் வந்தேன், என் கண்ணை நீங்க அடிச்சு என்ன செஞ்சிட்டீங்க, கலக்கி விட்டுட்டீங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டா, அதை சரி பண்ணிட்டான். உங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய தருணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் ஒரு வாய்ப்பை தரும்படி என்னை சொல்லி அனுப்பி இருக்கிறான். இது மாதிரி மாட்டின் ரோமத்தில் கை வைங்க, எத்தனை ரோமங்கள் அகப்படுகிறதோ அத்தனை ரோமங்கள் வரை உங்களுடைய உயிர்கள் வருடம் நீட்டி தரப்படும் என்று சொன்ன சமயத்தில் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ் வரதை பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அவங்க தான் யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, கலீமுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ். உலகத்தில் இருந்த அல்லாஹ்விடத்திலே பேசியவர் என்கிற பெரும் சிறப்புக்குரியவர் யார், மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப டைரக்ட் டிஸ்கஷன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு நீ வாய்ப்பு வழங்கி இருக்கிறாய், சரி நான் ரோமத்தை கை வைக்கிறேன், ஒவ்வொரு ரோமத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு வருடம் நீட்டி தரப்படுகிறது, அது எத்தனை வருடங்கள் என்று இருக்கட்டும். அத்தனை வருடங்கள் கழித்தவர்கள் நிலை என்ன, ஒரு 500 ரோமங்களோ 600 ரோமங்களோ இருந்துட்டு போகட்டும். அந்த 500 வருடங்களுக்கு கழித்து அந்த 600 வருடங்களுக்கு கழித்தவருடைய நிலைமை என்ன? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அல் மௌத், அல் மௌத், மரணம், அவ்வளவுதான். நபி என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகிறது,
வாய்ப்பு தரப்படுகிறது, தேர்வுரிமை தரப்படுகிறது. ஆனால் மரணத்திலே இருந்து விதிவிலக்கு என்பது யாருக்கும் எவருக்கும் கிடையாது. அந்த 500 600 வருடங்களுக்கு பிறகு மௌத் மரணம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், அத்தனை வருடங்கள் கழித்து என்னுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்றால், என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டே தீரும் என்றால், அந்த உயிரை இப்போதே கைப்பற்றிக்கொள், அந்த உயிரை இப்போதே கைப்பற்றிக்கொள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அவருடைய உயிர் என்ன செய்யப்பட்டுச்சு? கைப்பற்றப்பட்டுச்சு. அப்ப அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, கலீமுல்லாவாக இருந்தாலும் சரி, ஹலீலுல்லாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, இந்த மரணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. நபிமார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவரிடத்திலே தேர்வுரிமை வழங்கப்படும், அவரிடத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு உயிர்கள் கைப்பற்றப்படும். நாம் எல்லாம் சாமானியர்கள், நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள். நம்முடைய ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தைமியாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி தைமியா என்பவருடைய மரண செய்தி பெரும் ஒரு அதிர்வலையை சோசியல் மீடியாவில் ஏற்படுத்தியதோ, அவர் பிரபலமானவர், ஒரு அமைப்பை சார்ந்தவர், பல பேருடைய பழக்கம் தொடர்புடையவர் என்கின்ற அடிப்படையிலே அது பிரபலமாக பரவப்பட்டுச்சு. இது போன்று எத்தனையோ நபர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் இறந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு வரவில்லை என்கிற காரணத்தில் நாம் மரண சிந்தனை அற்றவர்களாக, மரணத்தை மறந்தவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நொடி எனக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து நம்மை அல்லாஹ்வின் பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் பக்கம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்யக்கூடிய துஆக்கள் என்ன தெரியுமா சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம கர்ரிப்னி இலல் அஅமால் அல்லதி துகர்ரிபுனி இலைக். அல்லாஹும்ம கர்ரிப்னி இலல் அஅமால் அல்லதி துகர்ரிபுனி இலைக். யா அல்லாஹ், என்னை அமல்களின் பக்கம் நெருக்குவாயாக. எந்த அமல்கள் எல்லாம் என்னை உன் பக்கம் நெருக்குமோ அந்த அமல்களின் பக்கம் என்னை நெருக்குவாயாக. உலகத்தின் பக்கமே ஓடக்கூடாது, துஆ செஞ்சுட்டே இருக்கணும். யா அல்லாஹ், இந்த உலக விஷயங்கள் என்னை ஈர்க்கலாம், என்னை இழுக்கலாம், ஆனால் என்னை நீ இழுத்துக்கொள், உன் மார்க்கத்தின் பக்கம் இழுத்துக்கொள், உன் நினைவின் பக்கம் இழுத்துக்கொள் என்று அல்லாஹ் துஆ செய்து கொண்டே இருக்கணும். ஆக இப்படி துஆ செய்து அல்லாஹ்வின் அச்சத்தோடும் மறுமையின் சிந்தனையோடும் மரணத்தின் சிந்தனையோடும் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் ஓகே அல்லாஹ் சுப்ஹானஹு வாய்ப்பு வழங்குவானாக என்று பிரார்த்தித்து எனது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருலி வலக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.